Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான CC தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம மேக் பண்ண போறோம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ALIGHT motion app வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு நீங்க எந்த கிளிப்ல இந்த CC வந்துட்டு ஆட் பண்ண போறீங்களோ அந்த கிளிப்பை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கிளிப்ல வந்துட்டு வேணுமோ வீடியோ ஆர் இமேஜ்ல எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த இமேஜ்ல வந்துட்டு நம்ம CC வந்துட்டு எப்படி ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஷேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு லைட்டா வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த CC வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதரில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. போயிட்டு அதரில் போயிட்டு RGB கலர் வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு RGBக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்துட்டு ஆரில் இருக்கும், அதை ஆர்லேயே செட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்துட்டு ஜியில் இருக்கும், அதை வந்துட்டு ஆரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்துட்டு பியில் இருக்கும், அதையும் வந்துட்டு ஆரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோர்த் வந்துட்டு ஏல இருக்கும், அது வந்துட்டு 1ல் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கலரில் போயிட்டு லூமினன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போனீங்க அப்படின்னா யூஸ் ஷிஃப்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்க அப்படின்னா 0ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு 334.5ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். எஃபோர்ட்டை வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூ வந்துட்டு 12ல் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரோட வேல்யூ வந்துட்டு ஒரு 0.20ல் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கிளிப்போட பிரைட்னஸ் பொறுத்து வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 0.20ல் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு ஒரு 80 கிட்ட வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கலரில் போயிட்டு லூமினன்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக இருந்த இமேஜ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு CC வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த HDR CC வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு டிஃப்ரென்ஸில் போயிட்டு சப்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஸோ நம்ம முன்னாடியே வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம், அதோட எஃபோர்ட் இருக்கும். ஸோ காப்பி பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 0.490 கிட்ட வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமான்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரோட வேல்யூ வந்துட்டு அதாவது -0.90 கிட்ட வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, -0.96ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்துட்டு ஒயிட் கலரில் செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரைட்னஸ் ஏற்ற மாதிரி வந்துட்டு அதோட பிரைட்னஸை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 85ல் வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு CC தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு HDR CC வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா இந்த CCயை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் காமிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.